உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். காரைக்கால் அருகே அடிப்படை வசதிகள் மற்றும் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே களையங்கட்டி மதகு பகுதியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் மக்கள் குடிநீர், கழிப்பிடம், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாகவும், மாணவ மாணவிகள் வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடியிருப்பு வாசிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கு கடந்த ஒரு வாரமா டேங்கர் மூலியமாவோ பைப்பு மூலியமாக எந்த விதத்திலயும் அவங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யலன்னு சொன்னாங்க. இதனால அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையே பாதிப்பு உள்ள இருக்கிறத என்னுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க. உடனடியாக நாளைக்கே மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இது சம்பந்தமா மனு கொடுத்து தீர்வு காண வேணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில களையங்கட்டி மது மக்களுடைய அவங்களோட இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எந்த அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடையாது. அந்த ஏரியா ஃபுல்லா போனீங்கன்னா 60-70 குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்திலயும் மேக்சிமம் 10 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாம் வேலை பார்க்கறவங்க, கூலி வேலை பார்க்கறவங்க. முதல் விஷயம் தண்ணி குடி தண்ணி சுத்தமா கிடையாது. இடையில அண்ணன் கொஞ்சம் பேசி டேங்கர் மூலியமா கொடுத்தாங்க. அந்த டேங்கர் இப்ப 3 மாசமா வரது கிடையாது. அந்த டேங்கர் தண்ணி புழங்கிக்கலாம். குடி தண்ணிக்கு தெருவா அலையிறோம். களையங்கட்டி மதுல இருந்து வார சந்தை கிட்ட தான் நாங்க தண்ணி பிடிக்கிறோம். தண்ணி வசதி கிடையாது. முக்கியமே அதான். இன்னொன்னு வயசு பசங்க அதிக பேர் அந்த ஏரியால இருக்காங்க. டாய்லெட் கிடையாது. பொதுவான ஒரு டாய்லெட் இருந்தா பசங்க யூஸ் பண்ணிப்பாங்க. டாய்லெட் வச்சு வீடு கட்டுற அளவுக்கு எங்கள்ட்ட வசதி கிடையாது அந்த ஏரியால. ஒரு 2 வருஷ காலமா இந்த லைன்ல பைப் லைன்ல தண்ணி வரதே இல்ல. ஒரே லைன்ல 4 பைப்பு கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் லைன்ல பிடிச்சா மறுபடியும் 3 லைன்ல தண்ணி வராது. தண்ணி பிரச்சனை தான். ஒரு மக்களுக்கு அத்தியாவசியமான பொருளே ஃபர்ஸ்ட் தண்ணி தான். அந்த தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா வீட்லயும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அந்த தண்ணி தான் ரொம்ப கஷ்டமா. நாங்க காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனோம்னா நைட்டு 10 மணிக்கு தான் வரோம். 1 மணிக்கு கொஞ்ச நேரம் தண்ணி வரும். அதுவும் யாராலையும் பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணினால.